தம்பிக்கு வந்து புது ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கடையிலேருந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்தேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோனா ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வந்து ஞாபகம் வருது. அப்போலாம் நம்ம வீட்டில் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சர்க்கரைலாம் போட்டு நல்லா அழகாக உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்போம். இப்போலாம் என் பொண்ணுக்கு அப்படி கொடுத்தா கூட அவளுக்கு விரும்பவே மாட்றான். தம்பி வந்து இப்படி கொடுத்தா ஒரு 2-3 வாய் தான் சாப்பிடுவான். சரி அவனுக்கு சக்கரை சேர்த்த வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே தான் கொடுத்துட்ருந்தேன். சரி அப்படியும் வந்து பெருசாக சாப்பிட மாட்டேறானேன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி வந்து வீடியோவில் பார்த்தேன். சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்ருக்கேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து இது மாதிரி நார்லாம் இருக்கும். ஸோ அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? அதனால வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து கிரேட் பண்ணி எடுத்துட்டோம்னா தனியாக வந்து நார் மேலே வந்துடும், இந்த கிழங்கெல்லாம் வந்து தனியாக கீழே வந்துடும். ஸோ அது முதல்ல முடிச்சுட்டு என்ன பண்ணால் ஒரு கொஞ்சமாக ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து கோதுமை மாவு, கொஞ்சமாக வந்து மிளகு, சீரகம், ஒரு சிட்டிக்கு உப்பு, சரி கொஞ்சம் ஸ்வீட் இருக்கட்டும், சக்கரை வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெல்லம், இது எல்லாமே போட்டு கொஞ்சம் கலந்துட்டு ஒரு அரை கிளாஸ் போல் பால் ஊற்றிட்டு அதுவுமே கரைச்சிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டேன். பால் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு கூட பண்ணலாம். இன்னும் கூட கொஞ்சம் ஸ்வீட் போட்டுக்கலான்னு தோணுச்சு. சரி முதல்ல இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு தோசை தவாவில் நெய் போட்டு இந்த மாதிரி ஊற்றுனாங்க. அழகாக வந்து அவங்க காமிக்கும்போது மட்டும் நல்லா திரும்பிச்சு. இது என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுட்டு திருப்பவே முடியல. ஒருவேளை இது நம்ம வெல்லம் போட்டது நல்லா திருப்ப முடியும், இல்லை ஆல்ரெடி ஸ்வீட் கிழங்குவே வந்து ஸ்வீட் ஆச்சு அதனால திரும்பலையோ, ஒருவேளை நம்ம கோதுமை வந்து கம்மியாக போட்டோமோ, என்னன்னே ஒன்றுமே புரியல. ஐயையோ இவனுக்கு வேறு டின்னர் இதை வச்சு தான் பிளான் பண்ணியிருந்தா திருப்புற ஒட்டிகிட்டே வருது. நானே இது ஒரு சைடு ஒழுங்காக வரலையேன்னு சொல்லிட்டு கவலையில் இங்கே வந்து சுரண்டிட்டு இருக்கேன். இந்த பையன் கீழேருந்து அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்கான். வந்து இப்படி காலை பிடிச்சிட்டோம்னா இப்படியும் நவர முடியுது, அப்படியும் நவர முடியல. அவனை தூக்குனா தான் நவரணும். நானே தோசை செஞ்சுட்டு தோசை பேன் கேக் ஆகிடுச்சின்னு ஒரே ஃபீலிங்கில் இருந்தேன். சரி எப்படியும் ஒன்று ஹை ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துகிட்டு பார்த்தா கொலனே இருக்குது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, கொலன்னு இருந்தால் தம்பிக்கு தான் பிடிக்குமேன்னு சொல்லிட்டு கொடுத்தா முதல் வாய் இரும்புனான்னாலும் துப்புனான்னு நினச்சிட்டு அடுத்த வாய் கொடுத்தா லைட்டாக டேஸ்ட் பண்ணார். 3வது வாய் துப்பிட்டார். எப்படியோ ட்ரை பண்ணிட்டு சாப்பிடவே இல்லை. அட போடான்ட்டு வீட்டில் கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு, அதுவே சாதம் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு அதே கொஞ்சம் ஊட்டினேன். இதுக்கு நான் நார்மலாக ஸ்வீட் கிழங்கு அப்படியே ஊட்டியிருந்தாவே ஒரு 4-5 வாயாச்சும் போயிருக்கு. இதுக்கு இவ்வளோ மெனக்கட்டணுமா அப்படின்னு நினச்சி இனிமேல் இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ண போகிறதே இல்லைங்க. ஆனாலும் இந்த ஸ்வீட் கிழங்குல வந்து நல்ல குழந்தையோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சி, பி எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி வேக வச்சு ஊட்டி ட்ரை பண்ணி பழகுவோம். சரி கொஞ்சம் கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலையை போட்டு அந்த சாறை புழிஞ்சு ஊற்றியாச்சு. இப்போலாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகிறது இல்லைங்க, இந்த ரெமடியே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அப்புறம் நினச்சி கொஞ்சம் வெத்தலையை வாட்டி விட்டுட்டேன். கஷாயம் காலை 8 மணி கஷாயத்தை நான் இருக்கிறத பாருங்கள். இதுதாங்க இன்றைக்கி அந்த வ்ளாக். அடுத்த வ்ளாகில் பார்ப்போம்.